பிரசன்ட் மீடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா நம்ம யாருன்றதை அப்படியே மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். ஃபர்ஸ்ட் டீசர் ட்ரெய்லர் ப்ளே பண்ணி உங்களுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பெரிய ஆதரவு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சது. நீங்கள் ப்ரெஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு. ஏன்னா உண்மையை அப்படியே வெளிச்சம் போட்டு காமிச்சது நீங்கள் தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை, ஏன்னா இன்னும் அதே தான், மக்கள் என்ஜாய் பண்ணட்டும். அதே டைலாக் பூஸ்டிக்காவை மறைச்சு வச்சிருக்கோம். நீங்கள் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ படத்துக்கு முன்னாடி இது அந்த இதுன்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ மாற்றி டிராகன் தான், வேற எந்த படமும் இல்லைன்னு சொல்லும் போது கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொண்டு வரதுக்கு காரணமாக அந்த ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் லவ் டுடேன்னு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் த ஸ்டார். அண்ட் ஏதோ நம்ம ஓமை கடவுளேன்ற ஒரு படம் பண்ண என்னோட முன்னாடி படம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா இது ஒரு பெரிய நிகழ்வை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கண்டென்ட்டுக்கு தமிழ் சினிமாவில் எவ்வளோ ஆதரவு இருக்கும் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி இப்போது நடந்துட்டுருக்கு. அண்ட் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் பிரதீப் ரங்கநாதன். ஸோ இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது தான், இதோட ஆரம்ப புள்ளி நான் என் நண்பனுக்காக தான் இந்த படத்தை பண்ண வந்தேன். இந்த படத்தை பண்ணணும், அதாவது ஒரு படத்தோட இன்டென்ஷன் சொல்லுவாங்க கதையில், இந்த படம் என்ன சொல்ல வருதுன்ட்டு. அதே மாதிரி இந்த படம் நடக்கிறதுக்கு என்ன இதுக்குன்னா, பிரதீப்க்கு லவ் டுடேக்கு அப்புறம் ஒரு செம்ம படம் ஒன்று கொடுக்கணும். அந்த ஒன் டைம் இதுன்னு சொல்கிறவங்கலாம் இன்னொன்று ஒரு டேரக்டர் படத்தில் அவர் எவ்வளோ சூப்பராக இருக்கார், அவர் நடிக்கிற படத்தில் அவர் நல்லா இருப்பார்ப்பா, இன்னொருத்தர் டேரக்டர் படத்தில் எப்படி இருப்பாருன்றதை காட்டணுன்றது தான். இப்போ எல்லாரும் நான் பார்க்குறேன், பிரதீப் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புகழும் அவருக்கு போய் சேரட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அவர் ஒரு பெரிய கிஃப்டடான ஒரு டேலண்ட். அதை நீங்கள் எல்லாரும் தமிழ் சினிமாவில் நம்ம கொண்டாடணும். அது கொண்டாடுறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி. அண்ட் படம் தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் நல்லா போயிட்டுருக்கதா கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா கண்டென்ட்டுக்கு பாஷையே கிடையாது, அது எந்த லாங்குவேஜில் வேணால் போகும். நம்ம டைட்டானிக்கை நெல்லிக்குப்பத்தில் ஒரு பாட்டி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க, அப்படியே ரசித்து, அவங்களுக்கு இங்கிலீஷ் அது தெரியும், பட் ஆனால் அவங்க ரசித்து பார்த்தாங்க. அந்த மாதிரி டிராகன் இன்னும் நிறைய இடம் போய் சேரும் நான் நினைக்கிறேன். பட் இதில் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருந்தேன், அது அதே மாதிரி தான் அங்கே நான் ரிவீல் பண்ணேன். நான் ஆக்சுவலாக ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தேன், அவங்க இல்லை, அதனால் ஹீரோ மட்டும்தான் இருந்தார். ஸோ ப்ரெஸ் எல்லோரும் இருக்கீங்க, அதனால் ஒரே நிமிஷம் இப்படி வந்துட்டிங்கன்னா வந்துடுங்க. எனக்கும் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சர்ப்ரைஸ். ஆனால் அவங்க வேற நீ இப்பெல்லாம் ஏதோ பண்ணுறீங்க, பயப்படுறாங்க, நீ என்ன பேசி வச்சிட்டியோ அப்படின்னு. நல்ல விஷயம் தான் அர்ச்சனா மேம். ஸோ ஏஜிஎஸோட பிரதீப் அஸ்வத் காம்போ திரும்ப நடக்கும். இஃப் யூ ஆல் எஸ், நம்ம STR 51 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இதுன்னு பார்த்துட்டு சாரோட டேட்ஸும் எல்லாம் பார்த்துட்டு, பட் 200% நானும் பிரதீப்பும் பண்ணுற படம் ஏஜிஎஸ்ல தான் நடக்கும் திரும்ப. அண்ட் என்னோட அடுத்த படமும் அவங்களோட தான். படம் நம்பிக்கைன்றது தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க டிராகன் படம் பார்த்துட்டு எனக்கு ஏஜிஎஸ் 27 தரல, டிராகன் படம் நடந்துட்டு இருக்கும் போது கொடுத்தாங்க. எதனாலனா டிராகன் படம் எடுக்கிற விதம், சொன்ன டைம், சொன்ன பட்ஜெட் எல்லாமே அதுக்கு ஒரு காரணம். அவங்க கூட நான் ஒர்க் பண்ண விதம், அவங்க என் கூட ஒர்க் பண்ண விதம், அது எல்லாமே சேர்ந்து தான் STR 51 அது அமைஞ்சது. அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எல்லா புகழும் இறைவனுக்கே சேம். அண்ட் மக்கள் இந்த படத்தை ரொம்ப ரசிப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா மேலே இன்னும் மரியாதை வரும், படிப்போட இம்பார்ட்டன்ஸும் புரியும். தேங்க்யூ. ஆமாம், எங்களுக்கு ஒரு முக்கிய அடுத்தது தான். இப்போ என்னன்னா, ஒரு படம் தான் அப்படின்றது இது இருக்கும். ரெண்டாவது படம் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். 2 படம் ஓகே, 3வதுல தான் எல்லாம் இருக்குன்றது வரும். சுற்றி 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே இதாகிடுவாங்க. இல்லை, சிம்பிளாக காமன் ஆடியன்ஸ் ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரிய வச்சுருக்காங்க. நம்ம என்ன வேணால் நம்மளை பற்றி பேசினாலும் நம்ம உழைச்சிட்டு மட்டும் இருந்தால் மக்கள்கிட்ட ப்ரெஸ்ஸு கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதை மக்கள் பார்த்துப்பாங்கன்றதுக்கு டிராகன் ஒரு பெரிய இது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த படம் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுச்சுன்ட்டு. பட் இப்போ சந்தோஷமாக இருக்குது. கிளியர் பண்ணிட்டேன் சார். அந்த 96% வச்சு காலேஜுக்குள்ளே வராது நான் தான். மெடிக்கல் சீட் கிடச்சி உள்ளே வந்தோம் நான் தான். நாங்கள் 2 பேர் ஒரே காலேஜ். அந்த காலேஜுக்குள்ளே 95% மேலே இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிகிரி வச்சிருக்கேன், ஆனால் இவன் டிஸ்டிங்ஷனில் டிகிரி வச்சிருக்கான். அஸ்வன் சார், சமீபத்தில் நீங்கள் இந்த படம் இந்த போலி இதெல்லாம் கொடுத்து சேர்ந்தாங்க ஐடியில் சொன்னீங்கல்ல, திரும்ப கலப்பி விட்ட மாதிரி இருக்கு அந்த பிரச்சனையை. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஃபேக் ஐடி கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. ஸோ அது நல்லா தான் இருந்தது. ஆனா அந்த மாதிரி அரியர் கிளியர் பண்ண முடியாம தான் பசங்க உள்ள போயிருக்கானுங்க நிறைய பேர். இன்னும் கவனம் அதிகமாகும் போட்டு, இன்னும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இன்னும் பெட்டர் ஆகும். இது நல்லதுதான் சார். இப்படி இருக்குன்றது தப்பா கண்ணில் காமிச்சிட்டா இன்னும் பெட்டர் ஆகும் நான். ஆனா இதை காமிச்சிட்டீங்க.
நான் சொன்ன பட்ஜெட் அவ்வளவுதான். சொன்ன பட்ஜெட்ல நல்லா இருக்கிற குடும்பத்துல உண்மை அடிச்சுட்டு போயிடுவாங்க போல இருக்கு. நான் எப்பவுமே அப்படி சொன்னேன். எனக்கு ஐயோ ஐயோ அம்மா இல்லைங்க, அது சி இனிமே இவங்க 2 பேரும் என்ன பட்ஜெட் கேட்டாலும் கொடுத்துருவோம். மேம் நிஜமா தான் சொல்றீங்களா? ரெக்கார்ட் சந்தோஷமா இருக்குங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ. அஸ்வின் சார் இந்த லவ் டுடே ஹீரோயின் 2 ஹீரோயின் ஓகே, லாஸ்டா சஸ்பென்ஸா வச்சிருந்தீங்க. சஸ்பென்ஸா வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த ஹீரோயின் எப்படி டைரக்டர் நீங்களே இது பண்ணீங்களா இல்ல ப்ரொடியூசர் சொன்னாங்களா இல்ல ஹீரோ சொன்னாரா? அர்ச்சனா மேம் தான் சொன்னாங்க. அங்க ஒரு கெஸ்ட் ரோல் வரப்போகுது. அவங்க அர்ச்சனா மேம் வந்து ஆக்சுவலா அந்த எக்ஸ் கேரக்டருக்கே, அனுபமா கேரக்டருக்கே அவங்கள வந்து பேசலான் இருந்தோம். இல்ல அஸ்வத், சிலதெல்லாம் அப்படியே விட்டுறது பெட்டர் அப்படின்னாங்க. ஸோ அதனால அந்த கேரக்டர் வந்துட்டு சரி இந்த கெஸ்ட் ரோலுக்கு கூப்பிட்டு வரலான்றது அர்ச்சனா மேமோட ஐடியா தான். பிரதீப் சொன்னாரோ நினைச்சேன். அந்த வேவ்ல நல்லா இருக்கு. பிரதீப்க்கு இந்த படம் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு முடிவோட வந்திருக்கீங்க. புரியுது. தேங்க்யூ.